ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள் நம்மளோட நெஃப்டி 50 வந்து 500 பாயிண்ட் வந்து கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகுது. இப்போ கரெக்ஷன்லாம் முடிஞ்சு ஒரு 400-420 பாயிண்ட் கிட்ட ஓப்பன் ஆகுது. ஆக்சுவலாக இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஏன் அப்படின்ற ரீசன் வந்து அந்த சப்போர்ட் லெவலில் அபவ் த சப்போர்ட் லெவல் 24,000 க்ளோஸ் ஆயிருந்ததுனால நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதோட இப்போ என்னென்னா இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம், இப்போ தான் நெஃப்டி வந்து மேலே போயிட்டானே, நான் அங்கேருந்து போய் இன்னைக்கு பை பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு செஷனில் உள்ளே போய் மாட்டிக்காதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் நெஃப்டியோடைய ஆவரேஜ் அப் அண்ட் டவுன்ஸே பார்த்தீங்கன்னா 300 பாயிண்ட் தான். ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா 420 பாயிண்ட்டுக்கு மேலே. ஆல்ரெடி அது ஓவர் சோல்டுன்ற கண்டிஷனில் அதிகமான ஒரு இதில் தான் வந்து ஓப்பன் ஆகுது. அப்போனா கண்டிப்பாக மார்க்கெட் அங்கேருந்து ஒரு சின்ன கரெக்ஷன் மார்னிங் செஷன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் கூட அந்த கரெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கும். ஸோ தட் வந்து நீங்கள் நேராக அந்த டைமில் போய் உள்ளே என்ட்ரு ஆகிட்டு ஐயோ மார்க்கெட் கீழே வந்துருச்சு அப்படின்னு தேவையில்லாமல் என்ட்ரு ஆகுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இதில் தான் வந்து என்ட்ரு ஆகி மாட்டிக்கிறது. ஸோ தயவு செஞ்சு வந்து மார்னிங் செஷனை வந்து ஓப்பன் பண்ண உடனே வெயிட் மட்டும் பண்ணுங்கள். ஆல்ரெடி பொசிஷனில் இருக்கவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆல்ரெடி நான் ஒரு பொசிஷன் வச்சுருக்கேன், அதை நான் அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுறேன். பொசிஷனில் இல்லாமல் திடீர்னு போய் என்ட்ரு ஆகாதீங்க. ஏன்னா நிஃப்டியோடைய என்ன சொல்கிறது ஆவரேஜ் ட்ரேடட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 300. ஆனால் ஆல்ரெடி அது வந்து 400 தாண்டிடுச்சு. ஸோ அங்கேருந்து கரெக்ஷன் தான் வந்து அதுக்கப்புறமா தான் மார்க்கெட் மேலே போகுது கீழே போகுது டிசைட் ஆகும். அவசரப்பட்டு என்ட்ரு ஆகாதீங்க. மார்க்கெட்டை தூரமாக இருந்து வாட்ச் மட்டும் பண்ணுங்கள் பிகினர்ஸ். தேங்க்யூ.